சண்டே மார்னிங் வழக்கமாக எங்கள் வீட்டில் காலையில் ஒரு ஆள் டீ குடிக்கும், ஒரு ஆள் காஃபி குடிக்கும். நான் ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் போட்டு தண்ணி குடிப்பேன். இன்றைக்கி எல்லாருக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரு டீயை போட்டாச்சுது. ஏதோ ஒன்று சூடாக குடித்தா போதும் அப்படின்ட்டு. வெள்ளை பூசணிக்காய், கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் செய்துட்டு, நல்ல பஞ்சு போல் இட்லியும் அவிச்சிட்டு நல்லா ருசித்து ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தீபாவளி வெடி வெடித்த மாதிரி அங்கங்கேயாட்டு படப்படன்னு சத்தம். அது படப்படன்னு சத்தம் கேட்க நம்மளும் படப்படன்னு சாப்பிட்லான்ட்டு படப்படன்னு சாப்பிட்டுட்டு அவசரமாட்டு கொஞ்சம் சாதனம் வாங்கணும். போனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகலான்ட்டு அப்படியே சாதனம் வாங்க கிளம்பியாச்சுது. எனக்கு வீடியோஸை வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த ரோடெல்லாம் அவ்வளோ வண்டியாட்டு டிராஃபிக் ஆட்டு தான் எப்போதும் இருக்கும். இன்றைக்கி ரோடே அமைதி. அங்கங்கேயாட்டு 1-2 வண்டி தான் போகிறதும் வாரதும் மட்டும் இருந்துச்சுது. வீட்டில் வந்து நல்லா இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டி போட்டு கொஞ்சம் கூலாக்கலாம் மைண்டை அப்படின்ட்டு நல்ல ஐஸ்கிரீம், சாக்லேட் சிரப்பெல்லாம் போட்டு நல்லா கூலாக்கிட்டு லஞ்ச் அடுத்தது சோறு ஆக்கணும்ல, சோறை மட்டும் ஆக்கிட்டு காலையில் வச்ச சாம்பாரே நமக்கு போதும் அப்படின்ட்டு அதையும் வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, கருவாடெல்லாம் போட்டு ஒரு தொக்கும் வச்சாச்சுது. நம்ம வீட்டில் காலையில் வச்ச சாம்பாரை மத்தியானத்துக்கு ஒரு நாளும் எடுக்கிறது இல்லை, நைட்டு தோசைக்கு தான் எடுக்கிறது. இன்றைக்கி ஓகே, ஏதோ ஒன்று சாப்பிட்டா போதும் அப்படின்ட்டு. வழக்கமாக பொரியல்லாம் இருக்கும், இன்றைக்கி இது போதும் அப்படின்ட்டு நல்லா இதையும் ருசித்து ரசித்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்து அழகான நிலா, அழகான வானம். ஆனால் அங்கங்கேட்டு ஏதோ பறக்கிற மாதிரி இருந்துச்சுது. அது எங்கேயாவது போய் கீழே விழுந்துருமோ அப்படின்னு அதையும் பார்த்துட்டு அப்படியே ரமதான் மாதம்ல, அதனால் அங்கங்கேட்டு இந்த மாதிரி பஜ்ஜி, சமோசாலாம் இருக்குது வீட்டுக்கு வெளியேயே. அதையும் வாங்கிட்டு எதுக்கு விட்டு வைப்பானேன்ட்டு அதையும் சாப்பிட்டுட்டு காலையில் வச்ச சாம்பார், இட்லி அதையும் அப்படியே சாப்பிட்டாச்சுது. அப்படி தான் இந்த சண்டே போச்சுது.